ஹாய், திஸ் இஸ் சகா சேனல். இன்றைக்கி நம்ம சாரி கேன்சர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி கேன்சரை தோத்தி கேன்சர்னு கூப்பிடுவாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாதில்ல? அப்போ இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமோ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சயின்டிஃபிக்கலாக சாரி கேன்சரை ஸ்குவாமஸ் செல் சார்கினோமான்னு கூப்பிடுவாங்க. இந்தியாவில் எல்லா கேன்சரை விட இந்த சாரி கேன்சர் 1% மட்டும்தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதுலேயும் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்றால் 50 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த சாரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது பெண்களை மட்டும் இல்லை, தோத்தியை ரொம்ப டைட்டாக கட்டுற ஜென்ஸ்க்கும் வரும் அன்று சயின்டிஃபிக்கலாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. ரெகுலராக சாரீ பாவாடை டைட்டாக கட்டுறவங்களுக்கும் ஒரு நாளெல்லாம் சூட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இடுப்பு சுற்றி ரேஷஸ் அரிப்பு ஏற்படும். அந்த இடத்துலையே கருப்பாக மாறிடும். அந்த ரேஷஸ் அரிப்பு அதிகமானால் கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகும். சாரி கேன்சர் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1945 இண்டிபெண்டன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே கோஹல்னார்கர் சூர்யாபாய் இந்த சாரி கேன்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க இதை தோத்தி கேன்சராக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே சயின்டிஃபிக்கலாக உலகத்துக்கு தெரிய வரல. 2012 வருஷத்தில் டாக்டர் பட்டீல் அவங்களோட டீமோட பாம்பே ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாரி கேன்சர் பற்றி சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் கேசஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் 2012 வருஷத்தில் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் ரிசர்ச்சில் ரிப்போர்ட் அண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி 70 வயசு இருக்கிற பெண்மணிக்கு இடுப்பு சுற்றி 1.5 வருஷமாக கட்டியாக இருந்திருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக மத்திய பிரதேஷில் இருக்கிற ரீவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் அவங்கள பரிசோதனை பண்ணி அது சாரி கேன்சராக முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேஸு 2015 60 வயசு இருக்கிற பெண்மணிக்கும், 4வது கேஸு 2015 85-60 வயசு இருக்கிற பெண்மணிக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 5வது கேஸு 2019 வருஷத்தில் இருக்கிற பெண்மணிக்கும், கடைசியாக 2020 65 இந்த கேசஸ் எல்லாமே ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது 50 வயசு மேலே இருக்கிற பெண்மணிகளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமான ரிப்போர்ட்டான கேஸ் ரிப்போர்ட்ஸில் அந்த பெண்மணிகள் சொன்னது என்னென்றால் அவங்க சாரி சின்னப்பத்துலேருந்து கட்டுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சாரி கேன்சர் எப்படி வரும், அந்த வரலாறு சயின்டிஃபிக் ப்ரூவ்டு ரிப்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வரக்கூடாது என்று பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் என்னென்னா, சாரி இருக்கிற இன்ஸ்கர்ட்டோட நாடை ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது, கொஞ்சம் லூஸாக கட்டணும். அப்போ தான் ஸ்வெட்டிங்ஸ் ரேஷஸ் வராமல் இருக்கிறது தடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன் என்னென்னா, ஒரே பிளேஸில் இன்ஸ்கர்ட்டோட நாடாக கட்டக்கூடாது, வேறு பிளேஸில் கட்டினா நம்மளுக்கு ரேஷஸ் வராமல் இருக்கிறது தடுக்கலாம். எப்பயும் நம்ம இன்ஸ்கர்ட் போடுற இடத்துல ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கிட்டால் நல்லது. அண்ட் தென் ஃபைனலாக ப்ரிகாஷன் என்னென்னா, சாரி இன்ஸ்கர்ட் கட்டுற நாடாக இல்லாமல் எலாஸ்டிக் மாடல் சூஸ் பண்ணால் ரேஷஸை அவாய்ட் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. மேலே இருக்கிற சயின்டிஃபிக் ப்ரூவ்டு கேஸ் ரிப்போர்ட்ஸில் ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டாக்டர்ஸ் இமிடியேட்லி. ஸோ இதாங்க ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் சாரி கேன்சர். மேலே சொன்ன எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட் சாரி கேன்சரை அவாய்ட் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் சகா சேனல். தேங்க்யூ அண்ட் பி சேஃப்.